என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைகரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்க போகுது, எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் வீடியோ ஷூட் பண்ணேன். முதல் தடவை வீடியோ ஷூட் பண்ணும்போது கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ ரெண்டாவது தடவை ஷூட் பண்ணும்போது மைக் வேலை செய்யலை, ஆஃபில் இருந்துருக்குது, அதையும் கவனிக்கல. அதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் நான் வேலையை சும்மா ஊரை சுற்றுறதுக்கு பிளான் பண்ணியிருந்ததால் போட முடியல. இதுக்கு மேலே ஏதாவது தப்பு தண்டா எதுவும் செய்யாமல் ஒழுங்காக வீடியோவை போடுவோம். ஒரே ஒரு நாளைக்கு எஃப்ஐஐ செல் பண்ணுறது நிறுத்தினானுங்கன்னா மார்க்கெட் என்ன கதி கலங்கும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு உதாரணம். இன்றைக்கி ஒரு நாள் எஃப்ஐஐ செல் பண்ணல. பாருங்கள், நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் அப்பு, பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட் அப்பு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எஃப்ஐஐ செல் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஆளுங்க எல்லாம் ஊழ்ந்துச்சுன்னு நிறைய ஷார்ட் செல் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மார்க்கெட் ஏறின உடனே அந்த ஷார்ட் செல்லர்ஸ் அவங்க எம்டிஎம் லாஸ் தாக்கு பிடிக்க முடியாமல் ஷார்ட்டை எல்லாம் கவர் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஜோக் சொல்லுவேன். சரிங்களா, இது உண்மையில் நடந்த நிகழ்ச்சி. நான் ஒரு விவேகானந்தா காலேஜ் அப்படின்ற காலேஜில் படிச்சுன்னு இருந்தேன். அப்போ ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ் ஒரு சாமியார். ஸோ ஒரு நாள் ஏதோ ஒரு சினிமா போடுறாங்க, ஒரு இங்கிலீஷ் படம். அதை எல்லோரும் படம் பார்க்கறதுக்கு உட்காந்துன்னுக்குறோம். அதில் ஒரு பெட்ரூம் சீன் வருது, கொஞ்சம் செக்ஸியாக இருந்தது பட சீனு. ஒருத்தனும் டிவியை பார்க்கல, எல்லாரும் அந்த சாமியார் முகத்தை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இல்லைங்களா, சாமியார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல் இங்கே எவனுமே ஸ்டாக்கை பார்க்க மாட்டான். இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூவா, இதை ஷார்ட் அடிக்கலாமா, இது அண்டர் வேல்யூவா, இதில் லாங் போகலாமா, அதெல்லாம் பார்க்கணும். எல்லாம் எஃப்ஐஐ மட்டும் தான் பார்த்துன்னு இருப்பானுங்க. என்ன கூட எடுத்தங்க, நானும் அதே கதை. தினமும் எஃப்ஐஐ பற்றி தான் பேசுகிறோம். ஸோ எஃப்ஐஐ செல் பண்ணிட்டாங்க, எஃப்ஐ எவ்வளோ செல் பண்ணிட்டாங்க, எஃப்ஐ எவ்வளோ செல் பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாம் ஷார்ட் அடிச்சு வச்சுருப்பானுங்க. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால மார்க்கெட் மேலே போச்சுன்னா பங்குகள்லாம் அப்படியே நல்லா ரொம்ப ஷார்ட் கவரிங்கில் நல்லா மேலே போகும். நேற்று வேறு என்ன நடந்தது, குளோபல் கியூஸு, இந்த யூஎஸ் ட்ரம்ப் டேரிஃப் அது இதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் இறங்கி இருந்ததுனால கண்ட மேனிக்கு காலை செல் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க ட்ரேடர்ஸ். நேற்று 23,500 கால் ஹியூஜ் குவான்டிட்டியாக செல் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இன்றைக்கி காலையில் ப்ரீ மார்க்கெட்டில் இங்கிலீஷில் பேசும்போது சொல்லியிருந்தேன், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுறது அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக இந்த பீப்புளெலாம் தோஸ் ஹூ சோல்டு கால் ஆப்ஷன் அவங்களாம் ட்ரபிளில் இருப்பாங்க, அவங்களாம் ஸ்கொயர் அப் பண்ணுவாங்க, அதனால் மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணியிருந்தேன், இன்றைக்கி காலையில் இந்த ஒரு புல்லிஷ் வியூ எடுத்து காலங்கத்தில் போய் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தேன். சென்செக்ஸில் நான் செல் பண்ணதை 50 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் மேலே போயின்னு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போகுது. நான் ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணால் சென்செக்ஸ் 200-300 பாயிண்ட் மேலே போனால் என்ன ஆகணும், புட் ஆப்ஷன் ப்ரைஸ் குறையணும். அது குறையிறதுக்கு பதில் அப்படியே டபுள் ஆகுது, 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு போகுது. ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சைனாலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, யூஎஸ்க்கு அகெயின்ஸ்டாக சம் ரிட்டாலியேட்டரி மெஷர். ட்ரம்ப் டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் இல்லையா சைனாவுக்கு, நாங்கள் அமெரிக்காவுக்கு டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது சொன்ன உடனே ஒரு 100-125 பாயிண்ட் நிஃப்டி விழுந்தது. அப்போ நிஃப்டி விழுது, அப்பவும் புட் ஆப்ஷன் ஏறுது. 50 ரூபாய்க்கு செல் பண்ண ஆப்ஷனு மார்க்கெட் மேலே போகும்போது 100 ரூபாய் ஆகுது, மார்க்கெட் கீழே வரும்போது 200 ரூபாய் ஆகுது. 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும், 350 ரூபாய் வரைக்கும் போச்சு. அது ஒன்றுமே புரியல இன்றைக்கி மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட் ரொம்ப இர்ரேஷ்னலாக பிஹேவ் பண்ணுது. இன்ட்ராடே பிளேயர் எல்லாம் இன்றைக்கி காலி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சைனா நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கி திரும்ப மார்க்கெட் மேலே போச்சு. ஆனால் மேலே போனால் கால் ஏறுது, புட்டு இறங்க மாட்டேங்குது. கீழே வந்தால் புட்டு ஏறுது, கால் இறங்க மாட்டேங்குது. ஸோ இப்படியே இன்றைக்கி இப்போ ஆட்டம் ஒரு பெரிய ஆட்டமாக தான் இருந்தது. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு என்ன சொல்கிறது, இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ரீன் கேண்டில். அதாவது கடந்த 1 மாதம் 1.5 மாதத்தில் இன்றைக்கி மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸு. நிறைய பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஹியூஜ் ஷார்ட் கவரிங். ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், ஆக்சிஸ் பேங்க் 1340 ஹை போயிட்டு அங்கேருந்து ஒரு 30% விழுந்தது. 30% விழுந்ததுன்ட்டு நான் வாங்கி தொலைச்சேன். அது அங்கேருந்து இன்னொரு 10% விழுது. இன்றைக்கெல்லாம் அந்த ஸ்டாக்லாம் நல்லா மேலே ஏறி இருந்தது. அதே போல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் நல்லா ஏறி இருந்தது. இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா ஹெவிலி பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா மேலே போயிருந்தது.
இன்னொரு பெரிய ஜோக்கு, நானும் நேற்று நிறைய காலில் செல் பண்ணி வச்சுருந்தேன். நீ மார்க்கெட் ஏறுதுன்னு புட்டை செல் பண்ணாக்கா, மார்க்கெட் தொடர்ந்து ஏறுது, காலில் கண்ணா பின்னான்னு லாஸ் வருது, புட்டுலேயே லாஸ் தான் வருது, ப்ராஃபிட் வரல. அப்புறம் மத்தியான வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம். மார்க்கெட் ஏறுதுன்னா கண்டிப்பாக எஃப்ஐ வருவாங்க, கண்டிப்பாக செல் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இறங்கவே இறங்காது. ஆனால் மார்க்கெட் ஏறினு இருக்கும்போது கால் ப்ரீமியம் ஏறினே தானே இருக்கும். ஸோ அங்கே நிறைய ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு இன்றைக்கி அபரேஷன் இருந்ததுன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒரு டைம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, நான் நிறைய காலை செல் பண்ணிட்டேன், மார்க்கெட் மேலே போகுது, எனக்கு கால் நிறைய லாஸ் வருது. புட்டு காலையில் செல் பண்ணி விட்டுட்டேன், அது எல்லாமே லாஸில் இருக்குது, அதையும் ஸ்கொயராக பண்ண முடியாது, மேலே கையில் எக்ஸ்ட்ரா மார்ஜின் மணியே இல்லை. திடீர்னு பார்த்தாக்கா இந்த மணி ஆப்ஷன்ஸ் 23,000 கால், 23,200 கால், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 23,650 ட்ரேட் நடக்குது. அப்போ 23,000 கால் எவ்வளோ ட்ரேட் நடக்கணும்? 650 ரூபாயில் ட்ரேட் நடக்கணும் குறைஞ்சபட்சம். 650 ரூபாய் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதோட கொஞ்சம் கூட நடக்கணும். ஆனால் அது ட்ரேட் நடக்குது 600 ரூபாயில் ட்ரேட் நடக்குது, 50 ரூபாய் டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் நடக்குது. சரி, உடனே நான் என்ன பண்ணேன், போய் அந்த ஆப்ஷனை பை பண்ணேன். லக்கிலி அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஏதோ ஒரு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூவோட 50 பாயிண்ட் கீழே ட்ரெண்ட் நடக்குது, மார்க்கெட் மேலே போனால் புட் ஆப்ஷன் ஏறுது, மார்க்கெட் கீழே இருந்தால் கால் ஆப்ஷன் ஏறுது. ஸோ இன்னைக்கு இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கலவரமாக தான் இருந்தது, கலவர பூமியாக தான் இருந்தது இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டு. சரி, இப்போ என்ன அடுத்து என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறேன். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் லாங் ஆகிடுச்சு. மார்க்கெட் லாங்னா கொஞ்சம் புல்லிஷ். ஆனால் இதுக்காக உடனடியாக போய் காலை பை பண்ணிட்டு, சார் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் காலை பை பண்ணேன் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி நானே ஒரு புல்லிஷ் வியூ எடுத்து நானே காலெல்லாம் பை பண்ணி நானே நஷ்டம் தான் பட்டேன் நான், இல்லைங்களா? அது எப்பவுமே சொல்லுவேன், இந்த ஆப்ஷன் பைங்கிறது எப்படின்னாக்கா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் டை. நான் புல்லிஷாக இருக்கும்னு நினச்சேன், புல்லிஷாக தான் இருந்தது, இருந்தாலும் கால் ஆப்ஷன்லாம் வந்து வீணாக போச்சு, இல்லைங்களா? ஸோ அதே நேரத்தில் ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, மார்க்கெட் வந்து அண்டர்லைங் கரண்ட் வந்து புல்லிஷா பேரிஷா அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்த்தா அண்டர்லைங் கரண்ட் வந்து புல்லிஷ். இதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து ஒரு டிப்பு வருதோ அப்போ வந்து பை பண்ணணும், இல்லைங்களா? பட் ஏன்னா எப்படியும் தினமும் ஒரு 150-200 பாயிண்ட் எப்படின்னு டிப்பு வந்துடும். அந்த டிப்பு வரும்போது நம்ம பயன்படுத்தி அதை பண்ணோம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் கீழே வரும்போது இன்னொரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் கீழே போய் புட்டை செல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஏதோ ஓரளவு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். ஸோ மார்க்கெட் புல்லிஷ்ன்ட்டு உடனே போய் கால் ஆப்ஷன்லாம் பை பண்ணிடாதீங்க. சரி, 2013 இதே போல் ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. 2013 நிஃப்டி ஒரு லோ பாயிண்டில் இருந்தது, இப்போவும் லோ பாயிண்டில் இருந்தது. அப்போ ஒரு 20% கரெக்டாக இருந்தது, இப்போ ஒரு 12-13% கரெக்டாக இருந்தது. அப்போது ருப்பி ஆல் டைம் லோவில் இருந்தது, இப்போது ருப்பி ஆல் டைம் லோவில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எல்ஐசி உள்ளே நுழைஞ்சு மார்க்கெட்டை நல்லா தூக்குனாங்க. அன்றைக்கி வந்து ஒரு 3% ஏறி இருந்தது நிஃப்டி, என்ன அதை இன்ட்ராடே லோலேருந்து 3%, பட் முன்னாள் க்ளோசிங்லேருந்து ஒரு 2% தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட 2% மேலே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 2%னா ஒரு 450-460 பாயிண்ட் வரணும், பட் இது 400 பாயிண்ட்டு. அதனால் வந்து நானே நினச்சேன் இந்த கண்டிப்பாக வந்து எல்ஐசி உள்ளே நுழைஞ்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மை இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் நெட் செல்லர் தான் இன்றைக்கி, பட் எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணலை. ஸோ பார்ப்போம். ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே பிரச்சனைலாம் கொஞ்சம் முடிஞ்சு கொஞ்சம் மேலே போகணும். நான் அதுக்கு போன வாரத்துக்கு முன் வாரம் சனிக்கிழமை கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம குளோபல் மார்க்கெட் மேலே போயின்னு இருக்குது, நம்ம கீழே போயின்னு இருக்கிறோம், அப்படியே அந்த வாய் மட்டும் பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகணும். அந்த கன்வெர்ஜிங் வந்து அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 1 or 2 மந்த்தில் நம்ம மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.